நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, திடீரென்று வந்த அரசு உத்தரவின்படியும் நம்முடைய பேராயருடைய ஆலோசனைப்படியும் ஞாயிற்றுக்கிழமையிலே தொழுகையிலே உங்களை சந்திக்க முடியவில்லை என்றாலும் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி. அன்பான எங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த காலை வேளையில் ஜெபிக்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் வழியாக எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கவும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய கிருபையினாலும் மேன்மையடையவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரை மட்டுமாக எல்லா குடும்பங்களிலும் தலைவராக இருந்து எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நேசித்து எல்லாரையும் மிக அன்போடு வழிநடத்துகிறபடினாலே ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவரை அதிகமாக மகிமைப்படுத்துவோம். சிறப்பாக உங்களுடைய இல்லங்களிலே ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள், ஆண்டவரோடு இணைந்து மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின்படி நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், திருமணத்தை மதித்தல். திருமணத்தை மதித்தல். மார்க் 10வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகின்றது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே படைப்பாளராக இருந்து செயல்படுகிறபடியினாலே, ஆண்டவர் இல்லறத்தை அதிகமாக விரும்புகிறபடியினாலே, ஆண்டவர் திருமணத்தை மிக அதிகமாக நேசிக்கிறபடியினாலே அநேக காரியங்களை திருமறையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நாம் பார்க்கின்ற போது ஓடுகின்ற நதிக்கு கரைகள் 2 தேவை. விண்ணினை வட்டமிடுகின்ற பறவைகளுக்கு நாம் பார்க்கின்ற போது பறப்பதற்கு 2 இறகுகள் தேவை. ஒரு வண்டி இந்த உலகத்திலே உருண்டோட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 சக்கரங்கள் தேவை, 2 அச்சாணி தேவை. இதே போல ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கின்ற போது இணைந்து செயல்படுகின்ற போது ஒரு வெற்றியின் அனுபவத்தையும் ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தையும் மனித வாழ்க்கையிலே பெறுகின்றோம். அதே போலதான் இரு மனங்கள் இணைந்து வாழ்வது திருமணம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தவும் தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தவும் தங்களுடைய நேசமான அன்பிலை நினைத்து வாழவும் திருமணம் என்று சொல்லுகின்ற உறவை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை திருமறையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இங்கு ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு கற்றுத் தருகின்றார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லி. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இறைவன் நம்மை அதிகமாக நேசித்து குடும்ப உறவை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறபடினாலே இதை ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற போது திருமணம் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது இந்த திருமணம் என்று சொல்லுகிற இந்த உறவிலை பல்வேறு கொச்சைகள் ஏற்படுகின்றதை நாம் காண முடிகிறது. இணைக்கப்படுகின்றார்கள். இணையத்தை சில நாட்களிலே பார்க்கின்ற போது ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய கருத்து வேறுபாடுகளை பிரிகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்தவ திருமணங்களை நாம் பார்க்கின்ற போது அநேக திருமணங்கள் இந்த சூழலில் அமைகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அழகுக்காக இன்றைக்கு திருமணம் அமையும் என்று சொன்னால் அந்த திருமணமானது காலையிலை பூத்து மாலையிலே ஒய்ந்து போகின்ற ஒரு பூவை போல் அது மாறிவிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பணத்துக்காக ஒரு திருமணம் அமையுமா என்று சொன்னால் அந்த திருமணத்தை நாம் பார்க்கின்ற போது அதை கீழே விழுந்து உடைகின்ற கண்ணாடிக்கு ஒப்பிடப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் முப்புரி நூல் அறாது என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவரால் நேசிக்கப்படுகின்றவர்கள், ஆண்டவரால் கட்டப்படுகின்றவர்கள், ஆண்டவருடைய அளவற்ற அன்பை ருசித்து வாழுகின்றவர்களுக்கு
எந்த விதமான குறையும் ஆண்டவர் வைப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு திருமணத்தை நாம் எவ்வாறு கருதி கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு குடும்ப வாழ்வின் பலங்களை நாம் பார்க்கின்ற போது, இறைவனை முன்வைத்து நீங்கள் வாழ்கின்ற போது எந்த விதமான குறையும் ஆண்டவர் வைப்பதில்லை என்று சொல்லி உணர்ந்து கொள்ள முடிகிறது. அருமையான ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் பாதி நீ பாதி கண்ணே என்று சொல்லி அழகான ஒரு பாட்டை பாடினாராம். இந்த அருமையான இந்த மனைவிக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அடுத்த நாள் காலை வேளையிலே இந்த அன்பான இந்த மகள் இட்லியை செய்து கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு முன்பாக வைத்தாள். வைக்கின்ற போது இந்த கணவர் கேட்டார், இட்லி வைக்கப்பட்டிருக்கிறது, சட்னி எங்கே என்று சொல்லி கேட்டாள். அதற்கு இந்த அருமையான மனைவி சொன்னால், நீங்கள் பாதி நாங்கள் பாதி, எனவே நீங்கள் தானே நேற்று பாடினீர்கள், எனவே நான் பாதி நீ பாதி என்று சொன்னீர்கள் அல்லவா, நான் இட்லியை செய்திருக்கிறேன், நீங்கள் சட்னியை செய்து சாப்பிடுங்கள் என்று சொன்னாலாம். அருமையானவர்களே, எல்லா நிலையிலும் ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து வாழுகின்ற போது, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரோடு நம்பிக்கையோடு வாழுகின்ற போது குறைவில்லாத நன்மைகளை ஆண்டவர் தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரால் இணைக்கப்பட்டு ஆண்டவரால் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் திருமணம் என்று சொல்லுகின்ற இந்த உறவிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே பவுலடியார் மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்பு என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அன்பு என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையானது மிக ஆழமான சூழ்நிலையிலே காணப்படுகின்ற போது அந்த அன்பிற்கு இணையான இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கின்ற போது அகப்பே என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த அகப்பே என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை பார்க்கின்ற போது ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு, ஒரு அளவு கடந்த ஒரு பாசம், அளவு கடந்த ஒரு நேசம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் நம்மை அதிகமாக பாசம் வைத்திருக்கின்றார், ஆண்டவர் அதிகமாக நம்மை நேசிக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற போது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஒரு நாளிலே கடவுள் ஒரு இல்லத்திலே கடந்து வந்தாராம். கடந்து வந்த இந்த இல்லத்திலே சொன்னாராம், கணவன் மனைவியை பார்த்து, உங்களை நான் ஒரு மிக சிறப்பான ஒரு பரிசை வைத்திருக்கிறேன், அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆவலா என்று சொல்லி கேட்டாராம். அப்பொழுது கணவன் மனைவியும் சொன்னார்கள், மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனடியாக கடவுள் சொன்னாராம், நான் உங்களிலே ஒருவரை பரலோகத்திற்கு நேராக அழைத்து செல்கிறேன், நீங்கள் வருகிறீர்களா என்று சொல்லி கேட்டாராம். அப்பொழுது இந்த அருமையான கணவர் சொன்னார், முதலாவதாக என்னுடைய மனைவியை அழைத்து செல்லுங்கள், அவர் எங்கிருக்கிறதை பார்க்கலும் உம்மோடு வருகிறது நல்லது என்று சொல்லி சொன்னாராம். உடனடியாக மனைவி சொன்னால், இல்லை இல்லை, என்னுடைய கணவரை அழைத்து செல்லுங்கள், அவர்கள் எங்கிருக்கிறதை பார்க்கலும் உம்மோடு வருகிறது நல்லது என்று சொல்லி சொன்னார்களாம். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான இந்த மகன் சொன்னான், அருமையான ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாயாரும் உம்மோடு வர வேண்டியதில்லை, நீர் எங்களுடைய இல்லத்திலே வாரும், நீர் எங்களோடு தங்கியிரும், எங்களை நீர் ஆசீர்வதையும், உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னாராம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்ற போது, ஆண்டவரை முன்வைத்து நாம் வாழுகின்ற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இல்லறத்தை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர், குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர், குடும்பத்திலே மகிழ்ச்சியான அனுபவத்தை தருகின்ற ஆண்டவர், தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்திலே தலைவராக இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பாராக. மெய்யான சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை மிக அதிகமாக நேசிக்கின்ற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை, அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய பாதம் படிந்து மன்றாடவும், அன்பான எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கவும், இறைவன் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை மீண்டுமாக ஆண்டவரே, அரசின் மூலமாக ஊரடங்கு என்று சொல்லுகிற நிலையிலே வெள்ளி சனி ஞாயிறு ஆண்டவருடைய ஆலயத்திலே கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே, உடைய சமூகத்தில் மிகுந்த ஒரு தாழ்மையோடு நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நோயின் தாக்கம் முழுவதுமாக மாற வேண்டும். ஆண்டவரே, மக்கள் ஒரு விடுதலையின் வாழ்வுக்கு நேராக கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரே, உலக நாடுகளிலும்
எங்களுடைய தேசத்திலும் ஆண்டவரே பல்வேறு இடங்களிலே இந்த நோய் அதிகமாக பரவி மக்களை வாட்டுகின்றதினால் கேள்விப்படுகின்றோம், செய்தித்தாளில் படிக்கின்றோம், தொலைக்காட்சி பெட்டி மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே மிகுந்த ஒரு வருத்தம் அடைகின்றோம், மிகுந்த வேதனை அடைகின்றோம். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி உம்முடைய அன்பினாலே ஆற்றல் கொடுத்தி உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சிறப்பாக ஆண்டவரே திருச்சபை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர், திருச்சபையின் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர், தேசத்திலே வாழுகிற பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவர், உடைய தயவுள்ள கரத்தினால் எங்களுடைய பிள்ளைகளை அரவணைத்து உடைய அன்பின் வார்த்தையின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை தேற்றி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உடைய அன்பினாலே நிறைவுபடுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கின்றார். இது முதல் நாங்கள் மகிழ்ந்து கழிவுறுகிறோம் என்று சொன்னது போல அன்பான வைதிக பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதியும், இளங்களை வழிநடத்துகிற பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதியும், ஆண்டவர் தந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், ஆண்டவரை பணிச்சுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக கடந்த நாளிலும் ஆண்டவரே சரீர பலவீனங்களோடு சோர்வுகளோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். வாழ்க்கையில நெருக்கங்களோடு, வாழ்க்கையில கஷ்டமான அனுபவங்களோடு, கடன் பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அமைதியின் அனுபவத்தை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தாரும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான என்னுடைய பிள்ளைகள் கையிட்டு சென்ற ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீண்ட நாட்களாக ஆண்டவரே இந்த சமாதானமான வாழ்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய இயக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்ற வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். வெளியிடங்களிலே வெளிநாடுகளில் வசிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பீராக. சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே சீக்கிரமாக நோயின் தாக்கமெல்லாம் குறைகின்றது, கர்த்தர் விடுதலையின் அனுபவத்தை தருகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செல்கிறோம். என்னுடைய திருச்சபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே திருச்சபையின் அன்பான முப்பன்மார்களுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா கிளைச்சங்களுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பேராயத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான பேராயிருக்காக நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் அதிகாரிகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரை இந்த நோயை குறைத்து விட வேண்டும் என்று சொல்கிற நிலையில அரசு அதிகாரிகள் எடுக்கிற முயற்சிகள், மருத்துவர்கள் எடுக்கிற முயற்சிகள், சமூக பணியை செய்கிற எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த அருமையான காலை வேளையிலே என்னுடைய பிள்ளைகளை உங்களுடைய அன்பான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. காவல்துறையில பணி செய்கிற பிள்ளைகள், நாட்டை காக்கிற பணியில் இருக்கிற பிள்ளைகள், பொது வாழ்கிற இணைந்து வாழ்கிற பிள்ளைகள், அரசு சார்ந்து தனியார் நிறுவனங்கள் சார்ந்து பணி செய்கிற பிள்ளைகள், சொந்தமாக பணிகளை செய்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உடையவர்களே, ஆமீன். நம்முடைய கர்த்தரும் அன்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளுடைய அன்பும் தூயாவியாருடைய அரவணைப்பும் ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்குவதாக. ஆமீன், ஆமீன். God bless you.